ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட் டயட் அண்ட் குட் ஸ்லீப் கூடான ஒரு ஜூஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாக நான் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற டயட்ல இருக்கேன். இதுதான் என்னோட டின்னராகவே கூட இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நான் டெஸ்கோல வந்து அவகோடோ எடுத்திருக்கேன். ஸோ அவகோடோ வந்து எனக்கு இங்கே டூ சேர்ந்த மாதிரி தான் கிடைக்கும். டூ வந்து 168 என்னமோ கிடச்சிது. ஸோ நான் அதில் வந்து ஒரு அவகோடோ எடுத்துக்கிறேன், ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிறேன். ஸோ அவகோடோ ஃபஸ்ட் நீங்கள் நல்லா சென்டரில் கட் பண்ணிட்டு நல்லா இப்படி இங்கே ஒரு லெமன் புளியிற மாதிரி புளிஞ்சா அது போதும். அது ரொம்ப க்ளீனாக வந்துடும். ஸோ இதுலையுமே நான் கொட்டையை எடுத்துட்டு இதையுமே அப்படி எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரு புளி புளிஞ்சிங்கன்னா வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூன் வச்சு மீதி இருக்கிறது எல்லாமே எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு நான் இதில் வந்து ஒரு வாழைப்பழம் போடுறேன். ஸோ வாழைப்பழம் கொஞ்சம் பழுத்ததாக போட்டுக்கோங்க. ஸோ கொஞ்சம் பழுத்ததாக போடும்போது அது இனிப்பு டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஜூஸ்க்கு நான் சுகர் போட மாட்டேன். ஸோ அதனால தான் நான் கொஞ்சம் பழுத்த பழமாக எடுத்துக்குவேன். ஸோ வாழைப்பழமும் கொஞ்சம் போட்டுட்டு ரொம்ப கம்மியாக ரொம்ப நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். ஸோ தண்ணி ஊற்றி எனக்கு என்னோட பிளெண்டர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். ஸோ நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்காக நல்லா இருக்கும். இது டின்னருக்கு வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஃபில்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு குட் ஸ்லீப்புக்கு இருக்கும். ஸோ இதை தான் நானும் ஹேமந்தும் குடிச்சிட்டு இருக்கோம். அவன் அது போக தோசை சாப்பிட்டுக்குவேன். என்னோட டின்னரே இவ்வளோ தாங்க.